கிறிஸ்தவருக்காக நம்ம ஓட்டு போட முடியாது. என்ன செய்வார்ன்றது யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் ஜோசப்ன்றதுனாலையோ இல்லை விஜய்ன்றதுனாலையோ சிறுபான்மை மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. என்னுடைய மனநிலையும் அதுதான். எங்கள் ஓட்டை வந்து யாருக்காகவும் இந்த பேருக்காகவோ பிரசாபத்துக்காக நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். ஓட்டை நாங்கள் லூஸ் பண்ண நாங்கள் விரும்பலை. ஜோசப் விஜயா இருக்கட்டும் இல்லை நார்மலாக விஜயா கூட வரட்டும், எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. எந்த நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போடுறது? அவர் மனைவியே துரோகம் பண்ணுறாரு, எழுதி வச்சுன்னு படிக்கிறாரு அவர் விஜய். எதையும் வந்து அதை வந்து சினிமாவில் சொல்லி கொடுப்பாங்க பின்னால் டைலாக. இந்த டைலாக அவர் இங்கேயும் பேசுகிறாரு. ஐயா இல்லை, ஐயா இல்லை, கிறிஸ்தவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஐயா. நடிக்கிற காலத்திலேயே ஜோசப் விஜய்னு வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவர் இப்போ வந்து அப்போ விஜய், அப்போ சினி வீட்டுக்கு விஜய் தேவைப்பட்டார். இப்போ ஓட்டு அரசியல் போது விஜய் கிறிஸ்தவங்க ஓட்டு வாங்குறதுக்கு அவர் ஜோசப் ஆட் பண்றாரு. நாங்கள் வந்து நம்ப விரும்பல. தன்னை பாருங்க, தன்னுடைய நிலையை அப்பப்போ மாற்றிக்கொள்றாரு போது ஜனங்க நம்பல. கிறிஸ்தவங்கன்றது எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்தவங்க போட மாட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இவர் மத்திய அரசை கண்டிக்கல. அவர் போன கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அதே தேவாதிகார ஜனங்களை தான் கொடுமைப்படுத்துறாங்க. சங் பரிவார் விஜய், ஜோசப் விஜய்னு சொல்லப்படுகிற அருமையான கிறிஸ்தவ அரசியல்வாதி, அவர் கூட இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத எப்படி அவர் வந்து கிறிஸ்தவ ஓட்டை எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்தவங்க யாரும் போடுறதுக்கான அறிகுறி இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்துக்கிறாருன்னா இவர் தான். வேர்ல்டுலேயே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்பா அம்மாவே கடங்காரன் ஆகிட்டாரு, பொண்டாட்டியே கடங்காரன். ஐயா நான் என்ன சொல்கிறேன், பொண்டாட்டியை விசாரிக்காதவன் எப்படி ஐயா தமிழ் மக்களை விசாரிப்பான்? நாட்டு மக்களை எப்படி ஐயா விசாரிப்பான்? விசாரிக்க முடியாது ஐயா. நிச்சயமாக போட மாட்டேன். ஏன்னா கிறிஸ்தவம் ஓரளவுக்கு ஒரு ஏற்றுக்கிட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே சிந்திக்கக்கூடிய திறன் படைச்சவங்க. ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறாங்க. எந்த சபையிலையும் இவருக்கு போடுன்னு சொல்கிறதில்ல. ஐயா அவர் எங்கேயுமே பேசுனது இல்லையா? எழுதி கொடுத்தது 2 லைன் பேசுகிறேன். 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். பவுன்சர் வந்து எட்டி கூட காலால் ஒரு ஆளை மிதிக்கிறான் அவங்க ஆளுங்களையே. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மக்கள் மேலெல்லாம் விருப்பம்லாம் இல்லையா? ஐயா பெத்த பிள்ளைங்க மேலே இல்லைன்னு போது சும்மா மேலே எப்படியா வரும் பாசம்லாம்? எப்படி வரும்? அன்பு வரும். அவர் சொல்லுவார் தூய சக்தி. எதை வச்சு நான் உன்னை கண்டுபிடிக்கிறது? அது வழியா இல்லையே. அவருக்கு வந்து சிஎம்மா வர்ற இதெல்லாம் இல்லையா? அவங்க யாரோ கொடுத்துருக்காங்க அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதை வெளிப்படுத்தணும். சிறுபான்மையினர் ஓட்டு பிரிக்கணுன்றதுக்காக அவர் செய்கிற வேலை. சிறுபான்மையினர் மக்கள் விஜய்க்கு ஓட்டு இல்லை, வாய்ப்புக்கு கிடையாது. இப்போ புதுசாக வந்திருக்காரு, என்னன்னு தெரியும். இவ்வளோ படத்தை நடிச்சு இவ்வளோ கோடி சம்பாரிச்சு இவர் என்ன செஞ்சார்? மக்கள் எதுனா செஞ்சிருந்தாரா? ஒன்றுமே செய்யலையே. ஒரு இறந்த வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சிருக்கணும், அவர் வர வச்சு விசாரிக்கிறார்ன்ற மாதிரி இருக்குது. நன்மை செய்யறதுக்கு, மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கட்சிக்கு தான் வரணும்னு இல்லை. ஒரு மனிதராக இருந்து செய்யலாம் அவர். ஆனால் அதை செய்யலை, தவறிட்டார். ஒரு உதாரணம், 41 பேர் செத்துட்டாங்க. ஏழை வீட்டுக்கு யார் போவோம்? நம்ம தான் போவோம். ஏழையா இருக்கட்டும், கோடி சொன்ன லட்சாதிபதி, நம்ம தான் போய் பார்ப்போம் ஏழை வீட்டுக்கு. ஆனால் ஏழை வீட்டில் இருக்கிறவனை வர வச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றாருன்னா அந்த எப்படியாப்பட்ட தலைவராக இருப்பார்? அதனால உச்சத்துக்காக வரல, மிச்ச மீதி எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். இதுதான் என்னோட கருத்து. எங்க வீட்டில் ஒரு விஜய் இருக்கிறார், உங்க வீட்டில் இல்லை, யார் வீட்லையும் விஜய் கிடையாது. விஜயை விட சூப்பரான ஆளுங்க தான் இருக்கிறாங்க. விஜய் மாதிரியான சுயநலம் கொண்ட ஒரு விஜய் யாரும் எங்கள் வீட்டில் இல்லை. ஆமாம், மக்களை சந்திக்காத விஜய் எங்கள் வீட்டில் இல்லை. ஓடி ஒளிஞ்சுக்கிற விஜய் எங்கள் வீட்டில் இல்லை. 41 செத்த பிற்பாடு அவங்களுக்கு அனுதாபம் சொல்கிறது கூட அது மாதிரி விஜய் எங்கள் வீட்டில் இல்லை. ஓடி வர விஜய் தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில், ஒளிஞ்சுக்கிற விஜய் இல்லை. தன்னை வேட்பாளராக அறிவிக்கும் போது தன்னை ஜோசப் விஜய்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஓட்டு போடுறீங்களா? ஐயா இது வரைக்கும் அவர் கிறிஸ்தவராக நாங்கள் பார்த்ததில்லை. காரணம் வந்து எந்த சர்ச்சிலையும் அவர் எந்த இடத்துலையும் அவர் முன்மாதிரியாக நின்று மக்களுக்கு காட்டினதில்லை. படத்துலையும் அவர் விஜய்ன்னு தான் வருமே தவிர ஜோசப் விஜய் என்ற வார்த்தை வந்து இப்போ எலெக்ஷனுக்காக அந்த வார்த்தையை அப்படி. ஆனால் அவர் கிறிஸ்தவராக அவர் எந்த இடத்துலையும் பரிணாமத்தை காட்டல. அவர் இப்போ வேஷத்தை அங்கே சினிமாவில் பண்ண மாதிரி இங்கே வெளியில் வந்து இந்த வேஷமாக தான் இதை காட்டுறாரு. மக்கள் வந்து எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு விஜயே பேசியிருக்காரு. எந்த ஒரு அவருடைய வேட்பாளர் பேரை கூட அவரால் சொல்ல தெரியாது. அதோட சிஎம்மா வந்தால் தான் நான் எல்லா இடத்துக்கும் நான் வருவேன், உங்கள் வீடு விட தேடி வருவேன்றார். தோத்துட்டாக்கா மக்களுக்கு அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அதனால் மக்கள் ஏமாந்துருக்காங்கன்றது நல்லா புரிஞ்சிருக்காரு. அதாவது தீய சக்தி கேட்டால் யார் ஆள்றாங்க? இங்கே ஆடுறவங்க டிஎம்கே, மத்தியில் பேச மாட்டீங்க. இங்கே ஆடுறவங்க டிஎம்கே, நீ பேசுகிற மத்தியில் அங்கே பேசணும்ல, பேசலை. அப்போது உனக்கு மேலே வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்ல, இவர் தீஞ்ச சக்தின்றாங்க. அவங்க தீய சக்தி நீ சொல்லிட்ட. விஜய் ஒரு தீஞ்ச சக்தி. சினிமா நடிகனா பாருங்க, அரசியல்வாதியாக பார்க்காதீங்க. இதே பெரிய பெரிய நடிகர்களை சொல்லிட்டு போயிட்டாங்க.